Hello viewers, welcome to Mass Tutor. Exercise 2.8 la first sum, find the sum of first n terms of the GP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 sums கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கூடிய டேர்ம்ஸ் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி அப்படின்னே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஜிபின்னு கொடுத்துட்டு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிபின்னு சொன்னதுனால நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 minus 3 9/5 minus 27/25 etc. ஸோ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவாக இருக்கும்? ஹியர் a is equal to ஃபஸ்ட் டேர்ம் என்னது 5. ஓகே, இது ஜிபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக காமன் ரேஷியோ இருக்குமா? இப்போ காமன் ரேஷியோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? T2/T1. ஸோ அப்போ T2 என்னதுங்க? -3 -3/T1. T1 வேல்யூ 5. ஓகே, ஸோ ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -3/5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படின்னா ஜிபியோடைய சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபியில் ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, இது இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். Sn is equal to a into 1 minus r power n by 1 minus r. இது இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ 1 விட ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா, ஆரோட வேல்யூ 1 விட ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா 1 minus r power n இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஆரோட வேல்யூ 1 விட பிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணணும். Sn is equal to a into r power n minus 1 by r minus 1 அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து சூஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். 1லேருந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர் ஸ்மாலாக இருக்கணுமா? அப்போ ஆரோட வேல்யூ ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் பிக்காக இருந்துச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும் இல்லையா? r-1 1 விட பிக்காக ஆர் வந்து ஒன்றை விட பிக்காக இருந்தால் தான் இது வந்து மைனஸ் ஆகும், பாசிட்டிவில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இது வந்து ஈஸி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ 1 விட ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட், ஆரோட வேல்யூ 1 விட பிக்காக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. அவ்வளோதான், ரெண்டே ஃபார்முலா தான். இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? சம் டு n டேர்ம்ஸ் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ பாருங்கள், கொடுத்தக்கூடிய சம்மில் நமக்கு காமன் ரேஷியோ வந்து என்ன கிடச்சிது? r is equal to -3/5. ஸோ மைனஸில் வந்துருச்சு ஆரோட வேல்யூ. சரி, மைனஸில் வந்துருச்சு அப்படின்னாவே அது கண்டிப்பாக லெஸ் தென் 1 தான் இருக்கும், கரெக்டாக இல்லையா? ஏன்னா 1 வந்து பாசிட்டிவில் இருக்குது, நெகட்டிவில் எந்த நம்பர் வந்தாலும் அது 1 விட ஸ்மால் தான். அப்போது ஆரோட வேல்யூ கண்டிப்பாக லெஸ் தென் 1 தான், கரெக்டாக? அப்போது சம் டு n டேர்ம்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா வந்து என்ன? Sn is equal to a into 1 minus r power n divided by 1 minus r. இந்த ஃபார்முலா தான் சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1, கரெக்டாக? அதனால் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்னது? 5. ஸோ 5 into 1 minus r. ஆரோட வேல்யூ -3/5. இங்கே கூட மைனஸ்க்கு நான் மைனஸ் போட்டாச்சு. ஆரோட வேல்யூ -3/5, அது நான் ரைட் பண்ணியிருக்கோம். ஆருக்கு பவர் இருக்குது, அப்போது இந்த மைனஸ்க்கு எல்லாத்தையும் சேர்த்து பவர் n யூஸ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, ஹோல் டிவைடட் பை 1 minus r. 1 மைனஸ்க்கு மைனஸ், ஆரோட வேல்யூ என்னது? -3/5. அப்போ அதுக்கு நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மைனஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் 5 into 1 minus of -3/5 whole power n. டினாமினேட்டரில் மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே பவர் இருக்கனால மைனஸால் மல்டிப்ளை பண்ண முடியாது. இது ஆட் பவராக இருந்துச்சுன்னா மைனஸே வரும், ஈவன் பவராக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும், கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால் பவர் n வந்தது அப்படின்னா மைனஸை வந்து என்ன பண்ண முடியாது, உள்ள மல்டிப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா? எந்த ஒரு ஸ்டெப்னாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே பவர்ஸ் எதுவுமே இல்லை, அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ண முடியும். மைனஸால் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 1 minus of minus plus 3/5 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுக்கலாமா? நியூமரேட்டர் பார்ட் அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. 5 into 1 minus of -3/5 whole power n. டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்தால் 5 கிடைக்குமா? 1 5 is 5 plus 3. So we get 5 into 1 minus of -3/5 whole power n divided by 5 plus 3 8. So we get 8/5 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ
டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணலாம், ஆனால் ரெசிப்ரோக்கலில் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரூல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரேட்டரில் 5 இருக்குது, அது அப்படியே வச்சுக்கிறோம். டினாமினேட்டரில் கூட 8/5 நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையில் 5/8 அப்படின்னு நான் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது இப்படியும் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3/5 ஹோல் பவர் n. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5s are 25. ஸோ 25/8 இன்ட்டு 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3/5 ஹோல் பவர் n. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்க்கான சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n terms is equal to 25/8 into 1 minus of minus 3/5 whole power n. ஓகே, ஃபஸ்ட்டு சம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுலேயே செகண்ட் ஒன் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். செகண்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 256 64 16 எட்ஸெட்ரா. இதுதான் வந்து செகண்டாக கொடுத்துருக்கக்கூடிய சம். சரிங்களா, இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சம் டு n டேர்ம்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஜிபி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 256. காமன் ரேஷியோ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், T2/T1. T2 செகண்ட் டேர்ம் 64, ஃபஸ்ட்டு டேர்ம் 256. கரெக்டாக. இப்போ வந்து என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா, என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 8 டேபிள் பண்ணலாமா. 8 8s are 64, இதில் 3 8s are 24, பேலன்ஸ் 1 16 ஆயிரும். 2 8s are 16. 8 டேபிளில் பண்ண முடியுமா, 1 8 is 8, 4 8s are 32. ஸோ we get 1/4 அப்படின்னு கிடைக்கும். ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 1/4. 1/4 அப்படிங்கிறது ஒன்றை விட ஸ்மாலாக பிக்காக அப்படின்னு பார்க்கணும். 1/4னா கால் பங்கு அப்படின்னு சொல்லலாமா, கால் அரை முக்கால் 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது காலுங்கிறது ஒன்றை விட ஸ்மால் தான். அப்போது லெஸ் தென் 1. 1 4ஆல் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக ஒன்றை விட ஸ்மாலாக தான் இருக்கும். இப்படி நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1. அப்போது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் என்ன எடுத்துக்கணும், sum of first n terms Sn is equal to என்ன ஃபார்முலா சூஸ் பண்ணுறோம், a into 1 minus r power n divided by 1 minus r. அதே ஃபார்முலா தான். சரிங்களா, அங்கே ஏவோட வேல்யூ என்னது, 256 into 1 minus r. ஆரோட வேல்யூ என்னது 1/4. 1/4 whole power n whole divided by 1 minus r. ஆரோட வேல்யூ என்னது 1/4. ஓகே, இப்போது சிம்பிளிஃபை பண்ணலாம். நியூமரேட்டரில் 256 இன்ட்டு 1 மைனஸ் இங்கே வந்து பாருங்கள் 1/4 ஹோல் பவர் n. அப்போ இந்த n வந்து பார்த்தீங்கன்னா 1க்கும் பவர் இருக்கும், 4க்கும் n இருக்கும். இங்கே டைரெக்டாக அந்த என்ன பண்ணலாம், பவர் அப்ளை பண்ணலாம். ஆனால் ப்ரீவியஸ் சம்லாம் பண்ண முடியாது, ஏன்னா மைனஸ் இருந்தது, அதனால் அப்ளை பண்ணலை. இங்கே வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, அப்போ என்ன ஆகும், 1 power n டிவைடட் பை 4 power n அப்படின்னு ஆயிரும். டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்துடலாமா, 1 minus 1/4ல் காமனாக வந்து 4 எடுக்கலாம். அப்போ 1 4 is 4 minus 1. ஸோ we get 256 into 1 minus 1 power n. 1க்கு எந்த பவர் எடுத்தாலும் என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். டிவைடட் பை 4 power n ஹோல் டிவைடட் பை 4 minus 1 என்னது 3. அப்போ என்ன கிடைக்கும், 3/4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாமா, அதாவது 3/4 டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 256ஓட ரெசிப்ரோக்கலில் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 4/3 ஆயிரும். இங்கே என்ன கிடைக்கும், 1 minus 1/4 power n அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 256ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா அது வந்து டிவைட் பண்ண முடியாது. 256 வந்து 3ஆல் வந்து என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகாது. அப்போ இது வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 256ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 4 6 are 24, பேலன்ஸ் 2, 5 4s are 20, 20 plus 2 22, பேலன்ஸ் 2, 2 4s are 8, 8 plus 2 10. 1024/3 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு 1 minus 1/4 power n. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபஸ்ட் n டேர்ம்ஸ். தி சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n terms அப்படின்றது நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகேங்களா, தட்ஸ் ஆல்.